So guys, welcome back to our channel. நான் உங்க மணி நிர்மல். இந்த மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம கமெண்ட்ல வந்து 1 அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. So that நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோ. ஒரு வெல்கம் மெசேஜ் நாங்களும் அனுப்புவோம். So that நம்ம ரொம்ப கனெக்டிவா இருக்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் சூப்பரா வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல நாங்க வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும். கண்டிப்பா நம்ம இப்படி ஒரு வீடு கட்டணும், இப்படி ஒரு ஆஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான சூப்பரான இன்டீரியர் டிசைன்லாம் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி நாம் வந்திருக்கிற வேலூர்லேயே சூப்பராக ரொம்ப நாளாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ESHKHA ஃபியூச்சர் ப்ரைவேட் லிமிடெட். வாங்க, இவங்ககிட்ட வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வந்து ரொம்ப சேஃப்டியான ப்ராடக்ட்டும் இருக்குது, ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப நாளாக சூப்பரான சர்வீஸும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட செகண்ட் பிரான்ச் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க வேலூர்லேயே அனதர் பிளேஸில். லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக உள்ளே சொல்லுவாங்க, அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்மளோட வீட்டுக்கு நம்மளோட ஆஃபீஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் சூப்பராக கிராண்டாக மாற்றுறதுக்கு இவங்ககிட்ட இருக்குது அஃபோர்டபுள் ப்ரைஸில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ஓகே, உங்களை வந்து மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு? உங்களை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுங்க. நல்லா போயிட்டு இருக்கு பிரதர். ஓகே, நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ESHKHA ஃபியூச்சர் ப்ரைவேட் லிமிடெட். நம்ம லாஸ்ட் 6 இயர்ஸாக இந்த இன்டீரியர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அடுக்கம்பாறையிலேருந்து வேலூர் போகிற வழியில். ஸோ ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் லிங்க்கும் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே டேரெக்டாக கொஷின்குள்ளே போயிடலாம். ஓகே, என்னன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து இப்போ ஒரு சூப்பரான வீடு கட்டிட்டு இருக்காங்க. சரி, ஃபால் சீலிங் பண்ணோம். ஓகே, நல்ல கிராண்ட் லுக்கில் சூப்பராக அந்த மாதிரி ஒரு லோவஸ்ட் ப்ரைஸில் எங்களுக்காக ஒரு விஷயத்தை சஜஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக. இப்போ ஃபால் சீலிங்னாலே பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிஓபி ஜிப்சம் போட்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், பட் நமக்கு அதுக்கு மாற்றாக வந்து எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த பிவிசி கிளாடிங். ஓகே, ஸோ இது என்னென்னா பெயிண்டிங் காஸ்ட் எல்லாமே அவாய்ட் ஆகும், ப்ளஸ் வந்து வாட்டர் ப்ரூஃபு. ஸோ நம்ம நார்மல் ஜிப்சம் போர்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டதுன்னா அது டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பெயிண்டிங் காஸ்ட்டும் இருக்குது. ஸோ இது அப்படி இல்லை, வாட்டர் ப்ரூஃபும் கூட, பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது நீங்கள் ஃபால் சீலிங் பண்ணால் அதில் வந்து பெயிண்ட்டும் அடிப்பாங்க. அது இல்லாமல் அதில் வந்து தண்ணி பட்டுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம். கண்டிப்பாக அது டோட்டலாகவே நம்ம செட்டப்பே மறுபடியும் புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், பட் இது அப்படி இல்லை. ஸோ தண்ணி பட்டாலுமே இது எதுவும் ஆகாது, ஏன்னா பிவிசின்றதுனால. ஸோ வாட்டர் ப்ரூஃப் எந்த இஷ்யூவும் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இதுக்காக நீங்கள் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வேறு இடத்துல இப்போ போகணும். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வேறு ஒரு இடத்துக்கும் நீங்கள் எடுத்து போடலாம். இன்கேஸ் நான் இந்த கலரில் போட்டேன், இந்த பேட்டர்ன் போட்டேன், ஸோ கொஞ்ச நாள் ஆகிடுச்சு நான் சேஞ்ச் பண்ணணும்னாலும் இந்த பேட்டர்னை எடுத்துட்டு வேற ஒரு பேட்டர்னும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை எடுத்துட்டு போயிட்டு ஆஃபீஸில் போட்டு வீட்டுக்கு அந்த மாதிரி பண்ணி ஆல்டர்னேட். ஓகே, ப்ரைஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது கண்டிப்பாக பர் ஸ்கொயர் ஃபீட் 35லேருந்து பண்ணிட்டு இருக்கோம். பிரதர், வரும்போது என்ட்ரன்ஸில் ஒரு சூப்பரான ஒரு வால்க்கு சூப்பராக ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது நல்ல ஒரு கிராண்டான லுக்காக இருந்துச்சு. எனக்கு அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த விஷயத்தை தான் நான் வந்து கேட்கணும்னு நினச்சேன். வரும்போது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டாக இருக்குது. இது என்ன மார்பிள்ஸ் இங்கே யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மார்பிளே கிடையாது. ஸோ நம்ம மார்பிள் ஷீட் வச்சு தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். மார்பிள் ஷீட், மார்பிள்ஸ் இல்லை. ஆமாம், நீங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா மார்பிள் மாதிரியே தெரியும், பட் மார்பிள் கிடையாது, மார்பிள் ஷீட். ஓகே, இந்த டிசைன்லாம் கூட நம்ம நினைக்கிற மாதிரி டிசைன்ஸ் வரும், இல்லை மார்பிளில் இருக்கிற? இல்லை, எல்லாமே நம்ம கிட்ட வந்து மார்பிள் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அது நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, அரௌண்ட் ஒரு 15 கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம நான் வந்து இந்த கலர் மார்பிள் கலரே வருமானு கேட்குறேன். ஆமாம், எக்ஸாக்டாக நீங்கள் இதுக்கும் மார்பிளுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு வித்தியாசம் தெரியாது. ஓகே, ஆக்சுவலாக போய் தொட்டு பார்த்தா மட்டும்தான் இது ஷீட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுவும் வந்து சில பேரால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். மேக்ஸிமம் இது ஒரிஜினல் கிரானைட் மார்பிள் தான் நினைச்சு. மார்பிளுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், என்ன விஷயம் இது போடுறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட்டா கிடைக்கும்? அதாவது ஆக்சுவல் கிரானைட் மார்பிள் வந்து இது கூட ப்ரைஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 3 to 4 டைம்ஸ் வந்து இது கம்மியாக இருக்கும். ப்ளஸ் ஒர்க் வைஸும் வந்து கிரானைட் மார்பிள் இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ லேபர், மேன் பவர் இதெல்லாம் ரொம்ப அதிகம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லேபர் வைஸும் சரி, டைமிங் வைஸும் சரி, ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். அதாவது இந்த பிளேஸ் எவ்வளோ நேரத்தில் ஜஸ்ட் ஒரு 2 hours இருந்தா போதும் இந்த ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இது மார்பிள்ஸ்னா அந்த 1 டேவே கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா வெயிட் இருக்கு, சோ அதை லிஃப்ட் பண்ணனும், சோ வர்க் அதிகம், ஆளுங்களும் நிறைய பேர் தேவைப்படும். சோ அந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு வந்து பிரைஸ், அதாவது காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். இந்த மாதிரி நாட் ஒன்லி மெட்டீரியல் காஸ்ட், இன்க்ளூடிங் லேபர் காஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு டைம் சேவிங் எல்லாமே யூஸ்ஃபுல். ஓகே, அந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கும். கண்டிப்பா சேஃப். இயர் எத்தனை இயர் வரும்? மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் சொல்லுங்க. 0 மெயின்டெனன்ஸ் தான். நீங்க நார்மலா கிரானைட் மார்பிள் ஒரிஜினல் போட்டீங்கன்னா அது 5 years ஒன்ஸ் இல்ல 3 years ஒன்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும், பாலிஷிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளது வந்து 0% மெயின்டெனன்ஸ் தான். ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ரீயாக அப்படியே விட்டுருலாம். ஓகே, அப்படியே எதனா தண்ணி ஊற்றினா கலர் ஆகுது, எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டேரெக்டாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே, நம்மளே கூட வீட்டிலே நீங்களே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி அந்த சைடும் சூப்பராக ஒன்று பண்ணியிருக்கீங்க. இது வீட்டுக்கே போட்டாலும் அது வந்து ஆஃபீஸ்க்கோ இல்லை நம்மளுக்குன்னு தனியாக ஒரு ரூம்லையும் பண்ணலாம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஷூர், கண்டிப்பாக வாங்க. ஆக்சுவலாக இது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா WPC பேனல்னு. ஓகே, ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். இன்கேஸ் வந்து டிவி
பேக்ரவுண்ட்ஸ் இல்ல வந்து ஒரு ஆஃபீஸ் கேபினோட பேக்ரவுண்டு, ஸோ இதெல்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு இது மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பிரதர், இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம ரெண்டல் ஆஃபீஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல வந்து சம்டைம்ஸ் நம்ம ஷிஃப்ட் பண்றதுக்கும் நிறைய நேரங்கள்ல ஏற்படும். கண்டிப்பாக அந்த மாதிரி டைம்ல இதெல்லாம் வந்து நம்ம கிராண்டா செலவு பண்ணிடுறோம் ஆஃபீஸ், அதை மாற்ற முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஆக்சுவலாக இது ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அரௌண்ட் ஒரு 80 to 90% வந்து நம்ம இது ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம், எடுத்து நம்ம வேற இடத்துக்கு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இது ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு வேற பிளேஸ் நம்ம மாற்றி பண்ணலாம். ஏன்னா எல்லாமே இது க்ரூவிங்கில் தான் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நம்ம மேக்ஸிமம் 90% வந்து அப்படியே எடுத்துடலாம். ஸோ இந்த ஒர்க்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்மளே பண்ணி தரோம். நீங்கள் இனிஷியலாக கேட்ட மாதிரி ஃபால் சீலிங்க்கு என்ன மெட்டீரியல் பண்ணலாம்னு சொன்னீங்க. நானும் சொன்ன பிவிசி கிளாடிங் பண்ணலான்ட்டு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி கிளாடிங் பண்ணி தான் ஃபால் சீலிங் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லுக்கு தெரியும் இதில். கண்டிப்பாக. ஸோ நம்ம நார்மலாக அந்த பெயிண்டிங் அடித்தா கூட அந்த பெயிண்டிங் அடிக்கும்போது நம்ம கொஞ்சம் அந்த பெயிண்டிங்கோட டார்க்னஸால கொஞ்சம் இரிட்டேட் இருக்க மாதிரி. கண்டிப்பாக. பட் இது பார்த்தீங்கன்னா டிவைனாக ஒரே ஈவன் பேட்டர்னாக இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம ஆஃபீஸில் வீட்டில் எல்லா இடத்துலையுமே இது பண்ணி. ஸோ இது நீங்களே பண்ணி தருவீங்களா? இதுக்கு தனியாக நாங்கள் ஆளுங்களை? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா இன்டீரியருமே நம்ம ஓவராலாகவே பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். ப்ராடக்ட் வாங்கினாலே அதை நீங்கள் நாங்களே வந்து இன்ஸ்டாலேஷனோட பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எடுக்கும் போதும் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வரும்போதே சொன்னீங்க எந்த ப்ராடக்ட்டுமே நீங்கள் இன்ஸ்டாலும் பண்ணலாம், அதை எடுத்து வேற இடத்துக்கு போனோம்னாலும் கண்டிப்பாக பண்ண முடியும், ரீயூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ மார்பிள் ஷீட் மட்டும் தான் நம்ம டேரெக்டாக வாலில் லே பண்ணுறதுனால ஸோ அதை எடுத்து மறுபடியும் வாலுக்கு தான் பண்ண முடியாது. ஓகே, பட் அதுலேருந்து எடுத்துட்டு ஒரு 70 to 80% அதுலேயே நம்ம ரிட்டர்ன் எடுத்துட முடியும். பட் எடுத்து மறுபடியும் அதை நம்ம வால்க்கு பண்ண முடியாது. அது கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு உடன் ஒர்க்ல யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பட் ரீயூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. சீலிங் பிளஸ் அந்த வால் பேனல் சொன்னோம் பாத்தீங்களா? ஸோ அதெல்லாம் ஒன்றும் யூஸ் இல்லை. நம்ம மறுபடியும் டைரக்டா வால்க்கே பண்ணிக்கலாம், அகைன் சீலிங்க்குமே பண்ணிக்கலாம். ஓகே பிரதர், இந்த டிசைன்லாம் சூப்பராக இருக்கு. இது நம்ம ப்ராடக்ட் வச்சு பண்ணதுங்களா இல்லை தனியாக வெளியில இருந்து கூட்டு வந்து? இல்லை, நம்ம பண்ணதான் ப்ரோ. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் பண்ணுது. ஸோ வுட் ஒர்க் மேலே மார்பிள் ஷீட் லே பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் சிஎன்சி கட்டிங் பண்ணுது. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், மார்பிள் ஷீட்டில் சிஎன்சி கட்டிங் பண்ண முடியுமான்னு. ஓகே, ஸோ அதுக்கான டிஸ்பிளே தான் இது. மார்பிள் ஷீட்டில் சிஎன்சி கட்டிங்கும் பண்ணலாம். அதுக்கு காஸ்ட் எஃபெக்ட்டும் கம்மியாகும். கண்டிப்பாக. நீங்கள் தனியாக வேற ஒரு ப்ராடக்ட் வச்சு பண்ணுறதை தாண்டி நம்ம ப்ராடக்ட் வச்சு பண்ணும்போது கம்மியாகுன்றீங்களா? ஆமாம், கண்டிப்பாக கம்மியாகுன்றதை விட கொஞ்சம் கிராண்ட் லுக் இருக்கும். ஓகே, எந்த டிசைன்னாலும் நம்ம என்ன நினைக்கிற டிசைன் கூட எடுத்து கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நமக்கு 50+ டைப்ஸ் இருக்கு. ஸோ 50க்கும் மேற்பட்ட விஷயங்கள் டிசைன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட் பேட்டர்ன்ஸ். ஸோ இது எல்லாமே எப்பவுமே நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கும். ஸோ இது 3mm and 1.5 mm. ஸோ 2 திக்னஸ்ல நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்கு. ஸோ இன்னொன்று வந்து 1.2 mmல ஸோ சிங்கிள் கலர்லையும் நம்மகிட்ட பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இது எதுக்குன்னா மாடுலர் கிச்சன்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரூமு இல்லை ஒரு வால் ஏதாவது ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்காக இந்த ஹைலைட்டர் ஷீட் மேக்ஸிமம் இது இந்த பூஜா ரூம்லலாம் யூஸ் பண்ணுறதுக்காகவே இது இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம். ஆமாம். ஓகே, இதெல்லாம் ஃபேட் ஆகாதா? எவ்வளோ இயர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி? கண்டிப்பாக லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 to 30 இயர்ஸ் லைஃப் டைம் வரும். ஸோ நம்ம சைட்லேருந்து ஒரு 10 இயர்ஸ் கேரண்டியும் இருக்குது. கண்டிப்பாக 10 வருஷம் கேரண்டி இருக்குது. இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து ஸோ 10 இயர்ஸில் ஏதாவது கலர் ஃபேடு இல்லை ஏதாவது எடுத்துகிட்டு வந்துருச்சுன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மறுபடியும் ரிட்டைன் பண்ணி நீங்களே பண்ணி தருவீங்க. இந்த மாதிரி கிராண்டான லுக்கு சூப்பராக இருக்குது வந்து பார்க்கும்போதே செம்ம ப்ளசண்ட்டாக. ஸோ மினிமம் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் உருவாக்கணும்னா எவ்வளோ ஆகும்? நம்ம 2.5 lakhsலேருந்தே பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளோட? ஆமாம், எல்லாமே நம்ம ப்ராடக்ட் தான். ஸோ நம்ம ப்ராடக்ட் வச்சு எல்லாம் இன்டீரியர் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மினிமம் 2.5 lakh இருந்ததுன்னா ஸோ நம்ம இந்த அளவுக்கு பண்ணிடுவோம். 2.5 லட்சம் இருந்தால் நம்ம இந்த மாதிரியான ஒரு பிளேஸே உருவாக்கி உங்களுக்கும் வந்து உங்களோட ஆஃபீஸ் உங்களோட வீட்டெல்லாம் இந்த மாதிரி கிராண்டாக ஆக்கணும்னா ஒரு 2.5 லட்ச ரூபா மினிமம் ரெடி பண்ணீங்க. அதுக்கு மேலே எவ்வளோ இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இன்னும் பயங்கரமான பிளேஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா ஸோ இந்த இடத்துலலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டீலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலையுமே ஸோ சம் ஆஃப் த பிளேசஸ் சில இடத்துல வந்து டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய இடத்துல நான் சவுத் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் இருக்குது. ஸோ இன்கேஸ் இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுக்கான எல்லா ப்ராப்பர் கைடன்ஸும் நம்மகிட்ட இருந்து கிடைக்கும். ஸோ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து யோசிச்சிருப்பீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரேட்டாக சூப்பராக யூஸ் பண்ணீங்க. ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு பாருங்கள். இவங்க பண்ணுற எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இப்போல்லாம் வந்து சூப்பராக கிராண்டாக ஆக்கணும் தான் எல்லா விஷயத்தையும் நினைக்கிறோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்மளோட ட்ரீம் ஹவுஸ்லாம் கட்டணுன்றது ஆசை. இதில் முக்கியமாக எனக்கு இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா பெயிண்ட் அடிக்கணும், பட்டி பார்க்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதுக்கான நிறைய செலவுகளும் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய செலவு வந்து கம்மியாகும். சேம் டைம் ரொம்ப கிராண்டாகவும் லுக் இருக்கும். எல்லாருமே வந்து அதிசயமாக பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க தராங்க. அந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி இவங்க
உங்ககிட்ட மோர் டீடைல்ஸ் கேளுங்க. முடிஞ்சா நேர்லயும் விசிட் பண்ணி பாருங்க. லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க, மிஸ் பண்ணிடாம உங்களோட தாட்ஸை என்னன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. புதுசா வீடு கட்டிட்டு இருக்கிற இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியால இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்றேன். தேங்க்யூ.